திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இன்னைக்கு 101வது கிளாஸ் வந்திருக்கோம். 100வது கிளாஸ் நம்ம இதுவரை பார்த்ததெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணி பார்த்தோம். கடைசியா ஒரு பயிற்சியும் செய்தோம். அந்த பயிற்சியை பத்தி இன்னைக்கு கிளாஸ் முடியும் போது நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப அடுத்த தலைப்பு சிவநிந்தை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தலைப்பை பார்ப்போம். சிவ அப்படின்னா சிவபெருமான். நிந்தை அப்படின்னா ஒருத்தவங்கள நிராகரிக்கிறது, இல்லைன்னா அவங்கள மதிக்காம நாம நடத்துறது, அதத்தான் சிவ நிந்தை அப்படின்னு சொல்லுவோம். சிவநிந்தை அப்படிங்கிறது சிவனை நாம மதிக்காம இருக்கிறது, இல்ல சிவனை தாழ்த்தி பேசுறது, இழிவுபடுத்துறது, அவமரியாதை செய்யறது, அதுதான் சிவநிந்தை அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருக்காரு. இப்ப சைவ சித்தாந்தத்துல பஞ்சமாபாதகங்கள் அப்படின்னு சொல்லி 5 விஷயங்கள் நாம செய்யக்கூடாது. அது மிக பெரிய பாவத்தை குடுக்கும் அப்படின்னு சொல்லி 5 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முதல் வர்றது கொலை. நம்ம அஹிம்சை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான். நம்ம யோகாலையும் அதைத்தான் இந்த இயமத்துல பார்ப்போம். எந்த உயிரையுமே நாம கொல்லக்கூடாது. 2வது களவு. களவுங்கிறது திருட்டு. நம்ம ஒரு ஆஹ் பொருளை மட்டும் திருடுனா திருட்டு கிடையாது. மற்றவங்களோட உணர்வுகள், அவங்களுடைய இன்ப துன்பம், அவங்களுடைய நேரத்தை போய் வெட்டியா நம்ம பேசி அவங்க நேரத்தை நாம திருடுறது எல்லாமே களவுதான். அப்ப களவு செய்யறது மிகப்பெரிய பாவம். அடுத்து அப்படிங்கிறது போதை தரக்கூடிய விஷயங்களுக்கு நாம அடிமையாகிறது. அது மிகப்பெரிய பாவம். 4வது காமம். காமத்துல இருந்து மற்றவங்கள துன்புறுத்துவது மிகப்பெரிய பாவம். இதுக்கு நிகரா 5வதா சொல்லப்படுறது குரு நிந்தை. ஒரு குருவை நாம அவமரியாதை பண்றது இந்த பாவ செயலுக்கு ஈடானது அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல 5 பாதகங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 5 சொல்லியிருக்காங்க. குருவையே நாம நிந்திக்க கூடாது அப்படின்னு இருக்கும்போது சிவநிந்தை அப்படிங்கிறது சிவபெருமான நாம நிந்திக்கிறது, அது எவ்வளவு பெரிய பாவ செயல் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில 4 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சிவநிந்தையில அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத சிம்பிளா எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப எங்க எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா 2 பேருமே கடவுள் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா நம்பக்கூடியவங்க. சின்ன வயசுல இருந்தே எங்களை அப்படிதான் வளர்த்தாங்க. என்னையும் எங்க அண்ணனையும் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே மூட நம்பிக்கை மாதிரி எடுத்துக்க கூடாது. எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். இப்படியேதான் சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்தாங்க. இப்ப வர எங்க அம்மா அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்காங்க. நானும் எங்க அண்ணனும் சின்ன வயசுல எங்க அம்மா சொல்றபடியே தான் நாங்க இருந்தோம். அப்புறம் எங்களுக்கா ஒரு மெச்சூரிட்டி வரும்போது 2 பேருமே கடவுள் உண்டு அப்படிங்கிறத ஏதோ ஒரு விதத்துல நாங்க புரிஞ்சுகிட்டு எங்க எங்க அம்மாவுக்கு ஆப்போசிட்டாவே நாங்க பேசுவோம், செய்வோம், எல்லாம் இது பண்ணுவோம். எங்க அம்மா கடவுள் இல்ல அப்படிங்கிறத தீவிரமா நம்புறாங்க. எங்க அண்ணன் சிவன் இருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் இயக்குறாரு அப்படிங்கிறத நம்பி அந்த சிவன் அடையிறதுக்கு என்ன பயிற்சி இருக்கு அப்படின்னு ஆர்வமா அதை கத்துக்கிட்டு அதே சிந்தனையில இருந்து எங்க அண்ணன் ஒரு மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு. எனக்கு என்னன்னா சிவன் இருக்காரு அப்படிங்கிறத நான் ரொம்ப உணர்வு பூர்வமா நம்புறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம் காட்டுறேன். ஆனா அவர் அடையிறதுக்கு என்ன முயற்சியுமே நான் எடுக்க மாட்டேங்கிறேன். எந்த பயிற்சியுமே நான் செய்ய மாட்டேங்கிறேன். இப்ப 3 பேரும் 3 விதமான கேரக்டர்ல இருக்கோம். இப்ப இதுல சிவநிந்தையில திருமூலர் என்ன சொல்றாருன்னா, எங்க அம்மா இருக்கிறது தப்பில்ல அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு அறியாமை. அவங்க இந்த பிறவிக்கு இறைவன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அவங்க உணரலாம். இல்ல அடுத்த பிறவில அவங்க இறைவன் இருக்குன்னு உணரலாம். இந்த பிறவில அவங்க ஒரு அறியாமையில இருக்காங்க. அவங்க மேல தப்பு கிடையாது.
அதே நேரம் எங்க அண்ணன் செய்யறது சரிதான். இறைவனை அடையிறதுக்காக தான் இந்த பிறவி நாம எடுத்திருக்கோம். அதுக்கு நாம முயற்சி பண்றோம் அப்படின்னு அவங்க செய்யறது வந்து சரி. இந்த சிவநிந்தை அப்படிங்கிறது யாருன்னா, நான் செய்யறது தான். இறைவன் இருக்காரு அப்படின்னு நம்புறேன், உணர்றேன், எல்லாம் செய்றேன். ஆனா அவரை அடையிறதுக்கு நான் எந்த முயற்சியுமே செய்யல. அப்படின்னா அதுதான் வந்து தவறு. இந்த இந்த 3 பேர் கேரக்டர்ல நான் இப்படி இருக்கிறது தான் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இப்ப இவ்வளவு தூரம் திருமந்திரத்தை படிக்கிறோம், திருமூலர் சொல்றத நாம உணர்றோம், புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதற்கான பயிற்சியை வந்து நாம செய்யணும். பயிற்சி செய்யாம சும்மா இத படிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து சிவபெருமான நாம நிராகரிக்கிறதுக்கு, அவரை அவமரியாதை செய்யறதுக்கான சமமான ஒரு செயல். அப்படி இருக்கக்கூடாது. நாமளும் பயிற்சி செய்யணும். எப்படி செய்யணுங்கிறத அடுத்து சொல்லிக் கொடுக்குறாரு. செய்யணுங்கிறத வலியுறுத்துற மாதிரி இந்த 4 பாடல்கள் வந்து குடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம இந்த கோர்ட்டுலலாம் வச்சிருப்பாங்க இல்லையா? நீதிபதி பக்கத்துல ஒரு சிலை இருக்கும். கண்ண கட்டிட்டு கையில வந்து தராசு வச்சிருக்கும். அந்த அந்த சிலை வந்து எத சொல்லுதுன்னா, அந்த நீதி தேவதை வந்து யாரு தவறு செஞ்சா என்னன்னுலாம் பார்க்காம, ஆ எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு நிறுத்த மாதிரி தீர்ப்பு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். ஆனா நம்ம சைவம் சொல்றது வந்து அந்த தவற செய்தவங்க யாரு? அவங்களுடைய அந்த பக்குவம் என்ன? அவங்களுடைய அறியாமை என்ன? அவங்க வந்து எந்த பக்குவத்துல இருந்து அந்த தவற செய்தாங்க? அதுக்கேத்த மாதிரியான தண்டனை தான். இப்ப இறைவன பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒருத்தர் தவறு செய்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை குடுக்கணும். ஆ இறைவன பத்தின எந்த ஒரு அறிவும் இல்லாத ஒரு பாமரர் வந்து ஒரு தவறு செய்தா, அவங்களுக்கு வந்து அந்த தண்டனை வந்து குறைக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி திருமூலர் வந்து இந்த பாடல்கள் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம ஒவ்வொரு பாடலா பார்க்கலாம். 526வது பாடல். தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே அழிவு உறுவார் அமராபதி நாடி எளியன் என்று ஈசனை நீசர் இகலின் கிளி ஒன்று பூனைங்கால் கீழது ஆகுமே. தெளிவுறு ஞானத்து நல்ல தெளிந்த அறிவை உடைய ஞானிகளது சிந்தையின் உள்ளே அவர்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அறிவு உருவார் அமராபதி நாடி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய ஞானியா இருக்காங்கன்னா, தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே ஒரு ஞானியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெளிவான அறிவு இருக்கு. அவங்க சிந்தையில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை தலைவனாக கொண்டு அழிவு உறுவார் அமராபதி நாடி அவருடைய அருளை வேண்டி அவருடைய திருவடியை நாடி அவர்களை அடைய அடைய வேண்டும். இதுதான் ஒரு ஞானியோடைய அந்த குணமா இருக்க வேண்டும். எளியன் என்று ஈசனை நீசர் இகலின் அப்படி இல்லாம சிவபெருமான் வந்து எளியன் அப்படின்னா எளிமையானவன், அவர் வந்து கீழானவர், அந்த மாதிரி அவரை வந்து இகழ்ந்தால் நீசர் என இகழ்ந்தார். கிளி ஒன்று பூனைங்கால் கீழது ஆகுமே. எப்படி வந்து ஒரு கிளி வந்து பூனை கிட்ட போய் அகப்பட்டா அது என்ன மாதிரியான அழிவுக்கு உள்ளாகுமோ, அது மாதிரிதான் இறைவனை வந்து நாம இகழ்ந்து பேசினாலோ, அவரை வந்து அவமரியாதை செய்தாலோ, நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு அழிவை நோக்கி நாம வந்து தள்ளப்படுவோம். அப்படிங்கிறத தான் இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மேலான ஞானத்தை உடையவர்களா இருந்தா, அவங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய அந்த தலைவனான சிவபெருமானை நாடி அவர்களுடைய அருளை பெறும்படி நாம வந்து இருக்க வேண்டும். அப்படி இல்லாம சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு சொல்லி அவரை கீழானவர் அப்படின்னு இகழ்ந்தோம்னா, ஒரு கிளி பூனையின் கையில அகப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அழிவு நமக்கு கிடைக்கும். அதத்தான் சொல்லியிருக்காரு. அப்ப சிவநிந்தை அப்படிங்கிறது
இப்ப நம்ம நம்ம வீட்ல எல்லாம் நம்மள பழக்கியிருப்பாங்க. நம்ம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தோம்னா, வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வர்றாங்க அப்படின்னா, உடனே கால சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் தான் வந்து அந்த உயர்ந்தவங்களுக்கு நாம குடுக்கக்கூடிய அந்த பண்பா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாம நம்ம அவங்கள அவமரியாதை செய்றது, இதெல்லாம் வந்து அ அவங்கள நிந்திக்கிறது, அவங்களுடைய அந்த தன்மைய வந்து நாம இகழ்ற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களையே நம்ம வந்து அப்படி நினைக்கக் கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் வல்ல அந்த இறைவன் நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு, நாம வந்து அதற்கு அவருடைய அருள் பெற முயற்சி பண்ணாம இருக்கிறது தவறான செயல். அதத்தான் சொல்லியிருக்காரு. 527வது பாடல். முளிந்தவர் வானவர் தானவர் எல்லாம் விளிந்தவர் மெய்நின்ற ஞானம் உணரார் அழிந்து அமுது ஊறிய ஆதிப் பிரானை தணிந்தவருக்கு அல்லது தாங்க ஒண்ணாதே. இப்ப நம்ம வந்து இறைவன் நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் ஞானிகள். அவருடைய அருளை அடைவதற்கு நாம வந்து பயிற்சி செய்யணும், அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடல்ல நம்ம அப்படி செ செய்யல அப்படின்னா, நம்ம அ செய்தா நமக்கு எப்படி இருக்கும்? அவருடைய அருள் கிடைத்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. முனிந்தவர் அப்படின்னா, இந்த உலக பற்றுலயே, இந்த ஆசையிலேயே வாழ்ந்து, இந்த உடலை வந்து வாடும்படி வாழ்ந்தவர்கள். வானவர்கள் அப்படின்னா, வானத்தில் வாழக்கூடிய அந்த தேவர்கள், உயர்ந்த பிறப்பில் உள்ள தேவர்கள். தானவர் அப்படிங்கிறது அசுரர்கள வந்து சொல்லியிருக்காங்க. தானவர்கள். இவர்கள் எல்லாம் அ அதாவது எப்படி வாழ்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் விளிந்தவர் மேய்கின்ற ஞானம் உணரார். இவங்க எ இப்படி வாழ்ந்தவங்க எல்லாருமே, அ இந்த உலக இன்பத்துல, இந்த காமத்துல, அதிலேயே வந்து வாழ்ந்து அவங்க மடியிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, ஞானம் உணரார். இந்த இறை ஞானத்த உணராம இருக்கிறவங்க அழிந்து அமுது ஊறிய ஆதிப்பிரானை. அவங்க வந்து நமக்குள்ளேயே இறைவன் வந்து நம்மளுடைய தலைக்குள்ள இருக்காரு அப்படின்னா, அவர்தான் அமிர்தமா மேல இருந்து கீழ வர்றாரு. அவருடைய அருளால தான் அந்த அமிர்தம் மேல இருந்து கீழ வருது. ஊறிய அப்படின்னா, அ ஒரு அளவுக்கு மேல அந்த அமிர்தம் நம்ம உடலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, இந்த உடல் முழுவதும் அந்த அமிர்தத்துல ஊறியது போல இருக்கும். ஆதி பிரானை அது அந்த அந்த அமிர்தத்துக்குள்ள யார் இருப்பான்னா, ஆதி பிரான் அப்படின்னா சிவபெருமான். அவன்தான் முதல் தோன்றிய அந்த ஆதி பிராணனா உள்ள இருக்காரு. தளிந்தவருக்கு அல்லது தாங்க ஒண்ணாதே. அந்த மாதிரி இறைவன நமக்குள்ள வச்சு உணர்ந்தவங்களுக்கு தான் ஆ அவர் வந்து எல்லாமே செய்வாரு. ஆ அந்த உடல் முழுவதும் அவர் வந்து இருந்து அந்த அருளை வந்து குடுப்பாரு. அப்படி இல்லாம நம்ம வெளியில இருக்கக்கூடிய இன்பத்துல, இதுல மட்டுமே நம்ம கவனம் செலுத்திட்டு, நம்ம தேவர்களா இருந்தாலும் சரி, அசுரர்களா இருந்தாலும் சரி, நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, நம்மளால அந்த இறை ஞானத்த வந்து உணர முடியாது. ஆ அந்த இறைவன் இருக்காரு அப்படின்னு உணர்வதற்கு பயிற்சி எடுத்தவங்க தான், அந்த இறைவன் நமக்குள்ள அமிர்தமா இருக்கிறத நாம உணர்ந்து, அந்த அருள வந்து பெற முடியும். 528வது பாடல். அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர். எப்பகை ஆகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் 1 ஆமே. அப்பகையாலே அசுரரும் தேவரும் அப்படிங்கிறது அந்த அமிர்தத்தை பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்கிற அந்த கதையில அசுரர்களும் தேவர்களும் வந்து சண்டை போடுவாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அதுல சண்டை போட்டு அமிர்தத்துக்கு பதிலா விஷம் வந்துரும். அவங்களுக்கு அந்த விஷத்த என்ன பண்ணன்னு தெரியாது. அப்ப சிவபெருமான் கிட்ட போய் குடுப்பாங்க. சிவபெருமான் அந்த விஷத்தையே வந்து அவரு குடித்து இந்த உலகத்த வந்து அழிவுல இருந்து காப்பாத்துவாரு அப்படின்னு அந்த கதை வரும்.
அப்ப இந்த அசுரரும் தேவர்களும் அந்த பார்க்கடல் போய் கடைந்ததே வந்து அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக தான். ஆனா அந்த அமிர்தத்தை விட உயர்ந்த ஒரு பொருள் தான் வந்து சிவபெருமான். ஏன்னா விஷத்தையே அவர் குடித்த பிறகும் அவருக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா அவர் தான் அமிர்தம். அந்த ஞானம் கூட இல்லாம விஷத்தை அவர் குடிச்சிட்டும் அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அவருடைய திருவருள் போதும்னு அவர்கிட்ட இருக்காம திரும்பவும் அந்த அசுரர்கள் தேவர்கள் போய் அந்த பார்க்கடலை திரும்பவும் கடைஞ்சி அந்த அமிர்தம் வர வரைக்கும் அவங்க திரும்பவும் போயிருவாங்க. அப்ப இதுதான் வந்து சிவநிந்தை. அவங்க வந்து இறைவனை பார்த்து அந்த அவரு அந்த அசுரர் தேவர்களுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தின பிறவும் அந்த இறைவனை உணராம அவங்க வந்து போயிருக்காங்க. அந்த 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 இன்சிடென்ட்ட தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பகையாலே அசுரரும் தேவரும் நற்பகை செய்து நடுவே முடிந்தனர். அவங்க அந்த அளவுக்கு இறைவனை வந்து உணராதவர்களாக இருந்தபோதும், எப்பகை ஆகிலும் எய்தார் இறைவனை பொய்ப்பகை செய்யினும் 1:10 ஆமே. எப்பகை ஆகினும் அப்படின்னா, நம்ம வந்து ம அ எ எல்லா இடத்துலயும் இறைவன வந்து உணராம, அவர வந்து சில இடங்கள்ல நாம இந்த கடவுளுக்கு கண்ணே இல்ல, அவரு தான் இவ்ளோ கஷ்டத்த குடுக்குறா, இந்த மாதிரி நம்ம இறைவன வந்து நம்ம நிந்தித்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அ அவர் மேல நம்ம ஒவ்வொரு குறைகளா சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய தீமை 1 கூட அது வந்து 10ஆக பெருகி வரும். இறைவன நிந்திக்கக் கூடாது. அந்த தேவர்கள், அசுரர்களும் அத உணராம தான் வந்து துன்பப்பட்டாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இறைவனுடைய அருள புரிஞ்சுக்காம, அவர நம்ம நிந்துகிட்டே இருந்தோம்னா, ஒரு ப ஒரு கஷ்டம் நமக்கு வர இருக்குன்னா கூட, அது வந்து 10 துன்பங்களா நமக்கு வந்து பெருகி வரும். அதனால இறைவன நிந்திக்கக் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 4வது பாடல். போகமும் மாதர் புலவி அது நினைந்த ஆகமும் உள்கலந்து அங்கு உளர் ஆதலில் வேதியர் ஆயும் விகிர்தன் ஆம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பு ஒளிவாரே. இப்போ முதல் பாடல்ல என்ன சொன்னாரு? ஞானிகளா இருந்தாலும் இறைவன வந்து உணரணும். அவர இறைவனை இகழ்றவங்களுக்கு அந்த அருள் கிடைக்காது. 2வது பாடல்லையும் இறைவன வந்து உணரணும். வானவர், அசுரர் யாரா இருந்தாலும் அவங்கள வந்து உணரணும். இல்லைன்னா அ அவங்களுக்கு வந்து கஷ்டம் வரும். ஒரு கஷ்டமானது 10 கஷ்டமா பிரியும். அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப இறைவன நிந்திக்காம இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம எப்படி இருந்தா இறைவன வந்து நாம மரியாதை செய்ற மாதிரி ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன செயல் செய்தாலும் அந்த இடத்துல இறை சிந்தனையோடயே நாம செய்றோம் அப்படின்னா, அதுதான் இறைவன வந்து நாம ம மரியாதை செய்றது. இறைவன மறந்துட்டு நாம ஒரு செயல் செய்றோம் அப்படின்னா, அது இறைவன நிந்திக்கிறது. எப்பல்லாம் நாம வந்து இறைவன மறப்போம் அப்படின்னா, நல்ல ஒரு மயக்கத்துல இருக்கோம். ஏதாவது ஒரு போதை பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்நேரம் நம்மளுடைய உணர்வ மறந்து, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் மறந்த நிலையில இருப்போம். அப்ப அது வந்து இறைவன நிந்திக்கிறது. அதே மாதிரி நம்ம காமத்துல இருக்கும்போது கூட, நம்ம இறைவன நினைத்திருந்தோம் அப்படின்னா, அதுவே வந்து ஒரு சரியான செயல் தான். இறைவன வந்து நாம உணர்றோம். அ எ எந்த செயல் செய்தாலுமே இறை சிந்தனையோட செய்யும்போது, அது வந்து ஏத்துக்கப்படுது. இறைவன நாம நினைத்தாலே போதும். அததான் வந்து கடைசி பாடல்லயும் சொல்லியிருக்காரு. போகமும் மாதர் புலவி அது நினைந்த. இப்போ ஒருத்தர் வந்து அந்தணராக பிறந்தும், அ மாதர் புலவி அது நினைந்து, அவர் வந்து பெண் இன்பத்திலேயே வந்து அ அந்த அந்த மயக்கத்திலேயே இருக்காரு. மோகம், காமத்திலேயே இருக்காரு அப்படின்னா, ஆகமம் உள்கலந்து அங்கு உளர் ஆதலில். அவருக்கு வந்து அந்த இறைவன அது வந்து இறைவன நிந்திக்கிற மாதிரி தான் ஆயிடும். அ எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும், அவங்க வந்து என்ன மோகத்துல, எந்த இன்பத்துல இருந்தாலுமே, அந்த இடத்துல இறை சிந்தனையோட தான் இருக்கணும்.
அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வேதியர் ஆயும் விகிர்தன் ஆம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பு ஒளிவாரே. இறைவனை பற்றிய எண்ணம் வந்து எப்பயுமே நம்ம உள்ளத்துல இருக்கணும். இறைவனை மறந்து நாம செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே அறச்செயல் கிடையாது. அது எல்லாமே இறைவனை நிந்திக்கிறதுக்கான செயல். அப்ப எந்த செயல் செய்தாலும் நம்ம இறை சிந்தனையோட செய்யும்போது அது வந்து தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இறைவனை எண்ணாம நாம செய்யக்கூடிய செயல் எவ்வளவு ஒரு நல்ல செயலா இருந்தாலும் அது வந்து இறைவனை மதிக்காத மாதிரி ஆயிடும். எந்த செயல் செய்தாலும் இறைவனுடைய சிந்தனையோட தான் நாம வந்து செய்யணும். இந்த 4 பாடல் தான் வந்து சிவநிந்தையில இருக்கு. இதுல எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னா நம்ம போன கிளாஸ்ல செய்த பயிற்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 3 நாள் நாம செய்திருப்போம்னு நினைக்கிறேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் செய்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். அக்கா, இது நான் ட்ரை பண்ணேன்க்கா. நைட்டு வந்துட்டு படுத்துட்டு அந்த அண்ணா சொன்ன மாதிரி பண்ணேன். அந்த மூக்குல, அந்த மேல் மூக்குல வந்து அந்த சென்சேஷன் கொஞ்சம் இருந்ததுக்கா. அது போக நான் நார்மலா வேலை பார்த்துட்டு இருக்கும் போதுமே அங்க வழியா நான் மூச்சு விடுற மாதிரி இமேஜின் பண்றேன். அது கரெக்டா தப்பாக்கா? அப்படி பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம் சித்து. ஓகே. மற்றவங்களும் சொல்லட்டும், லாஸ்டா எங்க அண்ணனை கேட்போம். ஓகே. ஓகேக்கா. ஓகே. மேடம், அந்த மூக்கு மூக்கு பகுதியில பிரஸ் பண்ண சொல்லியிருந்தாங்களா? அது பிரஸ் பண்ணா ரெண்டு காது பக்கமும் அப்படியே ஒரு பக்கம் ரெண்டு காது பக்கமும் அப்படியே ஒரு விரிகிற மாதிரி ஒரு தன்மை தெரிஞ்சிச்சு. சரி சார். அந்த நெத்தி பகுதியில வைக்கும்போது மேடம் அந்த காத்து வந்து ஒரு இந்த எப்படின்னா சைட்லேருந்து போய் ஒன்று ஒன்று ஏதோ ஏதோ இது பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, ஒரு ஒரு தலைக்குள்ள செ- நல்லா காத்து ஆஹ் போற மாதிரி ஃபீல் ஆஹ் ஆகுது சார். ஓகே ஓகே சார். வேற யாரும் ட்ரை பண்ணீங்களா? நான் செய்யும் போது பிரியா, பின்னன் தலையில வந்து ஏதோ எக்ஸ்பெண்ட் ஆகுற மாதிரி இருந்தது. அந்த மூக்குல நம்ம அழுத்தி பண்ணும் போது பின்னன் தலையில வந்து ஏதோ சம்திங் எனக்கு அது விரிகிற மாதிரி ஒரு விரிகிற ஒரு மாதிரியா? ஆஹ் அது எனக்கு கரெக்டான்னு தெரியல. அந்த டைம் வந்து எனக்கு அப்படி தெரிஞ்சது. ஆஹ் மத்த எதுவும் தெரியல பிரியா. அந்த அந்த நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நல்லா அழுத்தி பண்ணும்போது நம்ம அந்த தலையவே உணரும் போது பின்னந்தலையில தான் எனக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சது. சரி சரிக்கா சரிக்கா. பிரியா, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே மிஸ். அக்கு சொல்றப்ப நல்லா ஃபீலிங் பண்ண முடிஞ்சது. அது மாதிரி அந்த நெற்றி கண் இந்த இது வழியா சுவாசம் பண்றதும் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபீல் பண்ண முடிஞ்சா? ஓகே ஓகே. வேற யாரும் ட்ரை பண்ணீங்களா? நான் 2 நாள் மட்டும் ட்ரை பண்ணேன். நாள் அந்த தலைக்குள்ள அந்த விரிவு, இந்த இடம் காதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த இடம் ரொம்ப ஃபீல் பண்ண முடியல. தூங்கிட்டேன். 2வது நாள் பண்ண ஆரம்பிச்சோடனே தூங்கிட்டேன். ரொம்ப தூக்கம் வந்தது. நானும் நல்லா தூங்கிட்டேன். செய்யணும்னு ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிக்கும் போதே நல்லா தூங்கிட்டேன். அக்கு சொல்றப்ப அந்த காதுக்குள்ள இருந்து அப்படியே நல்லா எல்லா பக்கமும் அப்படியே உள்ள இழுத்து பிடிக்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகே. ஆமா, ரொம்ப தூக்கம் வந்துச்சு. நல்லா நிம்மதியான தூக்கம். நைட்டு படுத்தா காலையில மட்டும்தான் எந்திரிக்கிற மாதிரி. மேம் சொல்லுங்க மேம். மேம் எனக்கு வந்து அந்த கரெக்டா அந்த பயிற்சி பண்ண அன்னைக்கு மறுநாள் வந்து வெள்ளனே நான் 3 o'clockலாம் வேகமா எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சு மேம். காலையில எனக்கு வந்து சுறுசுறுப்பா இருந்துச்சு. ஓகே ஓகே மேம். ஃபர்ஸ்ட் டைம் 1 டைம் தான் மேம் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ணலாம் மேம்.
சரி சரி. ம். அண்ணா. ஃப்ரீயா நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆ நான் மக்களோட ஃபீட்பேக்கை கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே நல்லா தான் சொல்றாங்க. தொட்டதும் அதாவது அந்த 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? அக்கன்னா, அப்புறம் தொடுவர்மம், அதுக்கப்புறம் சுவாசம். சுவாசமும் பிராணாயாமமும் வேற. பிராணாயாமம்னா அதுல வந்து இன்ஹேல், ஹோல்டு, எக்ஸேல், ஸ்டாப்பேஜ் இந்த மாதிரிலாம் பூரகம், கும்பகம் இதெல்லாம் இருக்கும். ஆனா சுவாசம்னா இயல்பா மூச்சு விடுறது தான் சுவாசம். சரம்னு சொல்லுவோம் நம்ம. ம் சரம் அப்படின்னா அதாவது ஆம், நம்ம சந்திர ஸ்வரம் அப்படின்பாங்க. சந்திர சுவாசம் அப்படின்பாங்க. சரியா? அதனால வந்து இதுல 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? இந்த 3 ஸ்டேஜில் நீங்க ஒரு ஸ்டேஜ் பண்ணாலுமே அதுக்குரிய பலன் இருக்கும். தனலட்சுமி சொன்னாங்க இல்லையா? நல்லா தூங்குனேன், வேகமா எந்திரிச்சிட்டேன்னாங்க இல்லையா? அவங்க வந்து 3 ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் ஏதோ உணர்ந்து பண்ணாலே அதுக்குரிய ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? இந்த இன்னொருத்தவங்க வந்து இந்த பிடரி கண் பக்கத்துல எக்ஸ்பேண்ட், அதாவது பின் தலையில எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு உணர்றாங்க இல்லையா? அதுவும் ரொம்ப சரியானது தான். அவங்களும் நல்லா உணர்ந்திருக்காங்க. அதாவது நம்ம கண் இருக்கு இல்லையா? நெற்றிக் கண்ணு ஒன்று இருக்கு, உச்சிக்கண்ணுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் பிடரிக்கண். ஆமா. அதாவது நெத்தியிலிருந்து கழுத்து வரைக்கும் பின்னாடி அப்படியே ஒரு கோடு போடுங்க. இதுல 3 கண்ணு இருக்கு. இந்த 3 கண்ணுமே உங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா ஸ்கல்லே எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களுக்கு. பிரியா, நீ இந்த கூகுள் பண்ணி நம்ம ஊர்ல வந்து அந்த கொம்பு வச்ச திருஷ்டி வரைவாங்க இல்லையா? பூசணிகளை வரைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா நம்ம செவுத்துலயே வரைஞ்சிருப்பாங்க இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மேல 2 கொம்பு இருக்கும். அதான் கேட்பாங்க, நீ என்ன பெரிய இவனாடா, உனக்கு தலையில கொம்பா முளைச்சிருக்குன்னுவாங்க இல்லையா? சரிங்களா? ஆமா. கொம்பு மூலமா தான் ஒரு ஒரு விலங்கு வந்து கொம்பு மூலமா சுவாசிக்கும். ஒரு விலங்கு வந்து டெயில் போன் தான் டெய்ல வளர்ந்துருக்கு. நமக்கு டெயில் இல்லாதனால அது டெயில் போன் ஆயிடுச்சு. இந்த டெயில் போனு, கொம்பு இது எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு. அப்ப வந்து இந்த கண்ணு, காதுல வழியா சுவாசம் வரும். ஒருத்தர் சொன்னார் இல்லையா, காது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்குன்ட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா காது, கண்ணு இது வழியா காத்து உள்ள வர மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துல வரும். அதான் வந்து இவனா தலையில கொம்பு முளைச்சிருக்கானா, நீ என்ன பெரிய இவனா கொம்புலையா சுவாசிக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நீங்க உணர்றது எல்லாமே சரிதான். நீங்க கண்டினியூஸா பண்ணணும். ஒருத்தவங்க இந்த 2 நாள்ல ஒரு நாள் பிரேக் அடிச்சிட்டாங்க பாத்தியா? நம்ம ஆத்மா யோகா. ஆமா. கொடுக்கறது ரொம்ப ஈஸியான பயிற்சி. அதுல ஒரு நாள் அவங்க பிரேக் எடுத்துட்டாங்க, இன்னொரு நாள் தொட்டோனே தூக்கம் வந்துருச்சுன்னாங்க. சரியா? நீங்க தொடர்ச்சியா நீங்க அப்படியே நீங்க பண்ணுங்களேன். ஆமா. அது உங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும். இப்ப நம்ம வந்து இந்த திருஷ்டி பூசணியில வந்து நம்ம இது பண்ணுவோம். நாக்க வந்து நீட்டி இருப்பாரு. ஆமா. அந்த காதுல பாத்தீங்கன்னா அப்படியே காது எரியுதுதான். அந்த காதுல வந்து உஷ்ணம் வெளிப்படுதான். அதான் வந்து காதுல வந்து மிளகா வச்சிருப்பாங்க. ஆமா. கண்ணு பாருங்களேன், கண்ணு புருவத்துக்கு மேல அந்த புருவமும் அந்த கொம்பும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அங்கிருந்து காத்து வரும் உங்களுக்கு. அங்கிருந்து காத்து கண்ணுக்கு வரும், காதுல இருந்து காத்து கண்ணுக்கு வரும். இது எல்லாமே உங்களால வந்து உணர முடியும். ஆனா வந்து அது டைம் ஆகும். ஏன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாடியில இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் வெளியே போகுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூடு இதாகுது, அது அப்படியே கரைச்சி உங்களுக்கு அது கரைய கரைய கபம் கரைய கரைய உங்களுக்கு காட்சியில தான் முடியும். கடைசி உங்களால பார்க்கவே முடியும். ஆமா. நாதம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்துடலாம் நீங்க. சரியா மக்களே? அதனால பொறுமையா பண்ணுங்க. நீங்க பண்றது, நீங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கு எல்லாமே மிக சரியான டைரக்ஷன்ல தான் போய்கிட்டு இருக்கீங்க. அதனால சந்தேகம் இல்லாம, அதாவது ஒரு ஒரு டவுட் அண்ணா மியூட் ஆயிடுச்சு உன்னோடது. அப்படியா? எப்ப இருந்து மியூட் ஆச்சு? இப்பதான் ஓரளவு கேட்டுச்சா?
கேட்டுச்சு. அப்- கடைசியா தான் மியூட் ஆயிடுச்சு. அப்படியா? சாரி, நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ம் இப்ப அந்த இமேஜ் ஆமா. ஷேர் அப்புறம் வந்து ஆகுதுமா? சரி, இந்த மூச்சு பயிற்சியை பத்தி ஒரு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பேசலாம். இன்னைக்கு நீ நடத்தினது, நீ எடுத்த இந்த டாபிக்கும் ரொம்ப இதா இருந்தது. அதாவது நம்ம இந்த பிரியா ஃபர்ஸ்ட் சொன்ன அன்னைக்கு பஞ்சமா பாதகங்கள் அப்படின்ட்டு, இதுதான் வந்து நம்மளுடைய சைவ சித்தாந்தம் இல்லைன்னா தமிழ் சித்த மரபுல இதுதான் 5 யமா, இயமம்னு சொல்றோம் இல்லைங்களா? இயமம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஹிம்சா. அஹிம்சானா இம்சிக்க கூடாது, கொலை செய்யக்கூடாது. 2வது சத்தியம் பேசணும், அதாவது பொய் சொல்லக்கூடாது இல்லையா? அடுத்து வந்து அஸ்தேயா அப்படின்னா நான் ஸ்டீலிங், களவு செய்யக்கூடாது. அப்ப இந்த 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பஞ்சமாபாதகங்கள் அப்படின்ட்டு. 4வது வந்து மயக்கம், ஒரு மதுனால மயங்கிறது, அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்போசிட் செக்ஸ்லனால மயங்கிறது. அதான் 4வது தான் மயக்கம். அது மதுவா கல்லுனால வரலாம், இல்லைன்னா வேற ஸ்மோக்கிங்ல வரலாம், அது எந்த வகையான ட்ரக்கா இருக்கலாம், காமமா இருக்கலாம். அதுதான் மயக்கம் அப்படின்றது. இந்த 5வது தான் வந்து குரு நிந்தை அப்படின்ட்டு. இந்த 5 இதும் பண்ணும் பொழுது இந்த நம்மளால வந்து நம்மளுடைய உச்சியில இருக்கக்கூடிய சிவனை வந்து நினைக்க முடியாது இல்லையா? எப்பயுமே நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கலாம். இப்போ உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் என்னுடைய மனது வந்து என்னுடைய உச்சியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் இப்போ ஒரு கொலை பண்ண போறேன், இந்த இடத்துல ஒரு கற்பம் புழுகு வந்துச்சு, படபடன்னு என் மேல ஏறுது அப்படின்னா டப்புன்னு எடுத்து அடிக்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா என்னுடைய மைண்ட் அங்க இல்லை இல்லையா? என்னை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்ல போறேன், ஐயோ என்னடா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு பொய் சொல்ல போறேன், அன்னையாட்ட நான் அதுல இருந்து விலகி வந்துட்டேன் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த மயக்கம், அதே மாதிரி தான் குரு நிந்தை. இப்போ வந்து நமக்கு சொல்லி கொடுத்தவங்க, இப்போ நம்ம வந்து வாழையடி வாழை பரம்பரை தான். நம்ம வந்து வேதம் படிச்சுட்டு நம்ம வந்து ஞானம் அடைஞ்ச பரம்பரை கிடையாது. வாழையடி வாழை. ஒரு பெரிய வாழை மரத்துக்கு கீழே இருந்து இன்னொரு வாழை மரம் கத்துக்குது எப்படி உரியணும், நீரை எடுக்கணும், சேமிக்கணும்ட்டு. அது வளருது. அப்புறம் அந்த ஏற்கனவே இருந்த வாழை மரம் வந்து அப்படியே சுருங்கிருது. இப்படித்தான் வந்து நம்ம குரு கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிட்டு அவரோட கேள்வி ஞானம், அதான் கேள்வி ஞானம். அவர்கிட்ட இந்த கேள்விப்படுறது எல்லாத்தையும் நம்மளோட ஞானமா வருது. அதனால குருவை வந்து நித்திக்க கூடாது. அதாவது கேலி செய்யறதோ அவமரியாதை செய்யறதோ இது கூடாது. உன் மனசு எப்பயுமே உன்னோட உச்சியிலேயே இருந்துச்சுன்னா இந்த 3 பாதகங்களும் நீ செய்ய மாட்ட. ஒரு கொலை, வந்து கொலை, பொய், களவு, மயக்கம், குரு நிந்தை. இப்போ உன் மனசை நீ அங்கேயே வச்சுக்கிட்டு இருந்து நீ இதெல்லாம் பண்ணாலுமே அது ஒன்றும் கணக்குல வராதுன்றாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துருக்கேன். ஒரு 4 ரவுடி பயல்க வந்து கேட்குறாங்க, இந்த பொண்ணை பார்த்தையா, இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நான் சொன்னோம்னா அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நான் வயலன்ஸ் நடக்கும். அதனால நான் பொய்ன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த இடத்துல நான் அந்த அறிவு வந்திருக்கு. சிவன் வந்து அதை நினைச்சிருக்கேன், சிவன் அறிவு கொடுத்துருக்கான். சரி, பொய் சொல்லி இந்த நான் வயலன்ஸ், இந்த அகிம்சை இரு அப்படின்று, எந்த இம்சையும் இங்க நடக்காம பார்த்துக்கோ அப்படின்ட்டு இல்லைங்களா? அதே மாதிரி தான் வந்து இப்போ ஒரு மருந்து எடுக்கிறாங்க இல்லையா? அதாவது ஒரு நோயில இருக்கிறவன் தான் மருந்து எடுக்கும் போது கடவுளே அப்படின்னு எடுத்து மருந்து இது பண்ணுவான். மருந்து கொடுக்கும் பொழுது அவங்க வந்து மந்திரம் சொல்லி தான் மருந்து கொடுப்பாங்க. மருந்து இது பண்ணும் பொழுது அவன் சாப்பிடும் பொழுது அவன் கடவுளை நினைச்சிட்டு தான் நான் வந்து நாளைக்கு உயிரோட இருக்கணும்ப்பா சாமின்னு தான் அவன் வந்து அந்த மருந்து எடுப்பான். அந்த மருந்துல அது ஒரு போதை இருக்கும், அவனுக்கு ஒரு மயக்கம் வரும். ஆனாலும் அந்த மயக்கத்துல அவனையே நினைச்சிட்டு இருக்கான், கடவுளே என்னை காப்பாத்துப்பான்ட்டு. பல அரிஷ்டம், பல மருந்துலாம் நீங்க சாப்பிட்டாலே போதும். அதனாலதான் இந்த கேரளால வந்து இந்த மது எதுவும் கிடைக்காட்டி அவங்க ஆயுர்வேதா ஷாப்புக்கு போய் அரிஷ்டம் வாங்கிடுவாங்க. அரிஷ்டத்திலேயே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு போதை கிடைக்கும்.
ஆனாலும் அந்த நோயில இருக்கிறவன் கடவுளையே நினைச்சு அந்த அந்த இதுல இருப்பான். அப்ப வந்து அந்த மயக்கம்ன்றது வந்து பாதகத்துவ கணக்குல வராது. ம். அப்ப நம்ம வந்து மனது வந்து எப்பயுமே சிவன்லயே இருந்துகிட்டு நீ எது பண்ணாலுமே, ம், அதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு சிவனடியார் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா எல்லாம் கரெக்டா பண்ணி, காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணி, பிராணாயாமம் பண்ணி, மந்திரம் ஓதி எல்லாம் கரெக்டா வச்சுக்கிட்டு ரெகுலரா அவரை பார்க்க நிறைய பேர் வராங்க, அவரை தொழுகிறாங்க. ஆனா அவரு ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னங்கய்யா நம்ம வந்து இங்க வந்து ஆசிரமம் மாதிரி யோகா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதிர்த்த வீட்டுல புதுசா ஒரு விபச்சாரி ஒருத்தி குடி வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவரு அஹ், நெற்றிக்கண்லேயே கருத்தை வச்சு அவரு சு- சு- யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவரு, அவர் மனசு இப்ப வந்து எதிர்த்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கு. யார் அது புதுசா வந்திருக்கா அப்படின்ட்டு. யாரு புது புது ஆளுகளா வந்து வராங்க போறாங்க, புதுசு புதுசா பணக்காரங்க எல்லாம் வந்துட்டு போறாங்க அப்படின்னு பாக்குறாப்படி. இவர் மனசு எல்லாம் இப்ப சிவன்கிட்ட இருந்து இந்த விபச்சாரி பக்கம்தான் போயிடுச்சு. காலையில எந்திரிச்சதும் அங்க பாக்குறாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. நைட்டு இவர் தூங்குறதுக்கு முன்னாடி என்னடா அங்க அந்த வீட்டுல இன்னமும் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, இன்னமும் லைட் எரியுது, இதையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் ஒரு நாள் அவரை நேரடியா அந்த அம்மாவையே ஒரு தடவை பார்க்குற மாதிரி ஆயிடுது. ஒரு நதிக்கு வந்து இவர் குளிக்க போறாரு. அந்த அம்மா தண்ணி ஒரு குடத்துல எடுக்க வருது. அந்நேரம் நிப்பாட்டுறாரு. அம்மா, நான் வந்து உனக்கு எதிர்த்தாப்புல இருக்க, நாங்க வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியேம்மா, இது வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்றது வந்து உனக்குள்ள இருக்கக்கூடிய சிவனையே நீ நிந்திக்கிறதுக்கு சமம். உனக்குள்ளதான் சிவன் இருக்கான், இத வந்து நீ உணர முடியலையா? ம். உன் ஞானக்கண்ணுக்கு இது தெரியாம போச்சேம்மா. நீ வந்து உன் கருத்து எப்பயுமே நீ என்ன பண்ணாலும் உன் கருத்து வந்து எப்பயுமே உன் உச்சந்தலையில நினைச்சு கண்ணை மேல சொருகி சிவனையே நினைச்சுக்கிட்டு இருமா அப்படின்ற. அப்படி அந்த அம்மா வந்து அப்படியே உருகி கேக்குறாங்க. ஆனாலும் அவங்களோட வாழ்க்கை கர்மம் அதை பண்ண போயிடுறாங்க, இவரு வாழ்க்கை கர்மம் இவரை பண்ண போயிடுறாங்க. இருந்தாலும் இவரோட மனசு எல்லாம் காலையில சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா மனசு எல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம நேத்து இப்படி சொல்லிட்டு வந்தோம், இருந்தாலும் இன்னைக்கு பாரு இந்த ஒரு பணக்கார ஒருத்தர் வந்திருக்காரு, இப்படியே பண்ணுதே, நம்ம சொல்றதுக்கு ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அந்த அம்மா வந்து இவர் என்ன சொன்னாரோ அதை வந்து மனசுல நினைக்க, அவர் தண்ணி அந்த அம்மா தண்ணி இறைக்க போனாலும், ஒரு காய்கறி சமைச்சாலும், இல்ல ஒரு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரோட அவங்க வந்து இன்பமா இருந்தாலும் அவங்களோட மனசு எல்லாம் சிவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மனசு ஃபுல்லா சிவன் தான். அப்படியே கண்ணு எல்லாம் அங்க சொக்கி போய், சிவனே உன்கிட்ட நான் சரணாகதி ஆயிட்டேன்ப்பா அப்படின்னே அவங்க அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா திடீர்னுட்டு ஊருக்குள்ள ஒரு பெரிய வெள்ளம் வந்துருது. தடபுடன் பெரிய வெள்ளம். அவங்க 2 பேருமே நதிக்கரை பக்கத்துல தான் இருக்காங்க. அந்த வெள்ளம் வந்து எல்லா ஊரையே சூறையாடிட்டு போன மாதிரி எல்லாம் அடிச்சிருச்சு. அப்புறம் ஆத்துக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஆத்தோட ஆறா போய் சேர்ந்துட்டாங்க. ஒரே நாள்ல இந்த சிவனடியாரும் செத்து போயிட்டாரு, அந்த விபச்சாரியும் செத்து போயிட்டார். ஒரே நாள் போச்சு, உயிர் போச்சு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இந்த சிவனடியாருக்கு மாலை போட்டு ம், மரியாதை பண்ணி அவங்கள வந்து பாட கட்டி அவரை வந்து மரியாதையா எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அந்த அந்த விபச்சாரியோட உடலையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அத வெட்டி நாய்க்கும் நரிக்கும் தூர போட்டுடுறாங்க. இவங்களோட சோல் 2 மேல போகுது, அப்படியே மேல போகுது. அங்கதான் இருக்காரு நம்மளுடைய யம தர்மன். ம் யம தர்மன்
யாரையுமே நம்ம தர்மம்னு சொல்ல மாட்டோம். யமனை மட்டும்தான் தர்மம்னு சொல்லுவோம். எனக்கு கடைசி கடைசி அவன் காலை பிடிச்சிருவான். டே யமனே, என்னை வந்து கொண்டு போடா, எவனும் சோறு போட மாட்டேங்கிறாங்க, பாடா படுத்துறாங்க அப்படின்னு கடைசி நீ அவன்கிட்ட கேட்பா, அவன் பிச்சை போடுவான், நீ போவ. அதனால தான் யம தர்மன். சரியா? யம தர்மன் அவன் தான் கணக்கு எழுதுவான். யம தர்மன் சரி அப்படின்ட்டு இந்த அம்மாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறேன், அவரை நரகத்துக்கு அனுப்பிச்சிடுறேன். அவரு தகராறு பண்ற அப்படி, ஏப்பா இங்க வாப்பா, பாரு, நான் வந்து ஒரு சிவனடியாரு, யோகா சொல்லி கொடுக்குறேன், பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். என்ன வந்து நீ வந்து நரகத்துக்கு அனுப்புற, அப்புறம் அந்த அம்மா வந்து நீ நீ சொர்க்கத்துக்கு அனுப்புறியே அப்படின்றாங்க. அதுக்கு அவர் வந்து அங்க பாருங்க, இங்க இருந்து அந்த கீழே என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க உடம்ப வச்சு நீங்க வந்து யோகா சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. ம் அதனால உங்க உடம்புக்கு எல்லா மரியாதையும் எங்க கிடைச்சிட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் கும்பிடுறானுங்க, பாட கட்டி உங்களை வந்து மரியாதையா கொண்டு போறானுங்க. அந்த அம்மா உடம்ப வச்சு சில தவறுகள் பண்ணாங்க. அந்த இதுக்காக அவங்க உடம்ப வந்து கூறு கூறா வெட்டி போட்டாங்க. நாய் நரி கழுகு வந்து சாப்பிட்டு போச்சு. ஆனா உன் மனசு எல்லாம் விபச்சாரியிலேயே தான் இருந்தது. ம் அவன் மனசு எல்லாம் சிவனையே தான் நினைச்சிட்டு இருந்தது இல்லையா? செயல் என்ன செயல்ன்றது அதான் அதான் அந்த கடைசி பாட்டு, அந்த 4வது பாட்டு பாருங்களேன், அதோட அர்த்தமே அதான். ம் ஆமா, அதோட அர்த்தமே அதான். நீ வந்து ஒரு இன்பத்துல இருந்தாலும் மயக்கத்துல இருந்தாலும் நீ அவனோட துதி பாடிக்கிட்டு அவனோட சரணாகதியிலே இருந்தேன்னா பழச்சிக்கலாம் நீ. அந்த மீனிங்ல தான் இருக்கு. அப்ப நம்ம கர்மம் என்ன இருக்கோ இல்லையா? எங்க அப்பா கறி வெட்டிக்கிட்டு இருந்தாருன்னா நானும் இப்ப கறி வெட்டிக்கிட்டு தான் இருப்பேன் நானு. இப்ப நம்ம கர்மம் என்ன இருந்தா, என்னதான் நம்ம அந்த கர்மத்தை பண்ணாலும் நம்மளுடைய சிந்தனை அவன்கிட்டயே இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவனை நிந்திக்கிறது இல்லை. இல்ல அப்படின்னா நம்ம வந்து நம்ம உள்ளே தான் இருக்கான், நம்ம அங்க பாக்குறதே இல்லை. அப்ப நம்ம தான் அவனை நிந்திச்சுட்டு இருக்கோம், அவமரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒருத்தர் அவமரியாதை பண்ணா நீ வந்து அவரை வந்து எதிர்த்து பேசணும்னு கிடையாது, அவரை வந்து கேலி பண்ணணும்னு கிடையாது. அவரோட கண்ணை நீ பார்க்கலனாலே நீ அவமரியாதை பண்ற. நீங்க பாருங்களேன், மாமியா மருமகளா இருப்பாங்களா, கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு பதில் சொல்றது இல்லையா? ஆமா மக்களே. அப்ப உங்க கண்ணு மூலமா அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுங்க அப்படின்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. சரிங்களா? சரி, இப்ப நம்ம இந்த பயிற்சி இந்த இதுக்கு நம்ம வந்துருவோம். அந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாச மூலம் இல்லைன்னா நாசி மூல மர்மம் அப்படின்றது 2 புருவம், மூக்கு, இது வந்து சேரக்கூடிய ஒரு புள்ளி. முச்சந்தி அப்படின்றதும் அதான். முச்சந்தி அப்படின்னா அக்கினி, அக்னின்றதான் நடுவுல இருக்கக்கூடிய சுவாசம் இல்லையா? சூரியன் சந்திரன். ஆமா, ரவி மதி சுடர் அப்படின்பாங்க இல்லையா? ரவினா சூரியன், மதினா சந்திரன், சுடர்னா மூலத்திலிருந்து உச்சிக்கு போறக்கூடிய சுழுமுனை. இது 3 சந்திக்கக்கூடிய இடம் அந்த இடம். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி அவங்களுக்கு மலம் அடைச்சுக்கிட்டு இருக்கும், சில பேருக்கு கண்ணுக்கு பின்னாடி மலம் அடைச்சுக்கிட்டு இருக்கும். சில நேரம் நம்ம பார்த்துருப்போம் பாத்தீங்களா, காலையில ரைட் சைடு மூக்குல சரியா காத்து வராது, லெஃப்ட்ல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னன்னா, உங்க ரைட் ஐக்கு பின்னாடி இல்லைன்னா ரைட் நோஸுக்கு பின்னாடி இல்லைன்னா ரைட் இயருக்கு பின்னாடி ஒரு பிளாக்கேஜ் இருக்கு இல்லைங்களா? காது, ரைட் இயர், ரைட் ஐ அண்ட் ரைட் நோஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட். பாருங்களேன், வாய் ஒண்ணுதான், இந்த 3 2 இருக்கும். இது 3மே சந்திரன் சூரியன். சரிங்களா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த அடப்பு போக போக
நமக்கு வந்து அது இதாகும் உங்களுக்கு. ம் இப்ப நைட்டு வந்து கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் இது பண்ணதுக்கு பின்னாடி பல்ல நீங்க பேஸ்ட் வச்சு வளர்க்குறீங்களோ இல்ல பல்லு விளக்கக்கூடிய பழக்கம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உப்பு தண்ணி வச்சுட்டு கடைசியா சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சாவது ஒரு உப்பு தண்ணிய வச்சு வாயை கொப்பளிங்க. வாயை கொப்பளிச்சிங்கன்னா அந்த அண்ணாக்கு காதுக்கு பின்னாடி உள்ளது அது எல்லாமே அந்த மியூக்கஸ் கொஞ்சம் வரும். அப்ப அந்த பயிற்சி கொஞ்சம் இயல்பா இருக்கும், ஈஸியா இருக்கும். சரிங்களா? நைட்டு. ஆனா அந்த உப்பு தண்ணி போட்டு அந்த 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 சளிய வெளிய துப்புனதுக்கு அப்புறம் நீங்க இது பண்ணக்கூடாது. சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணிய வந்து சும்மா டீ மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த கரிசலாங்கண்ணி இதை வந்து போட்டுக்குங்க. நல்லா ஹாட் வாட்டர்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி டீ மாதிரி கசக்கு தான் செய்யும். சுகர் போடாம அது இது பண்ணுங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்குக்கு பின்னாடி உள்ள கபம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும் இல்லையா? என்னென்னத்தையோ குடிக்கிறதுக்கு பதிலா நைட் ஏதாவது பால் இது இல்லைன்னா நம்ம என்னத்தையாவது குடிக்கிறதுக்கு பதிலா கடைசியா இந்த ஒரு இத பழக்கத்தை வச்சுக்குங்க. ஆமா இருந்துச்சுன்னா. ஆமா பிரியா தான் எனக்கு வாங்கி கொடுத்தா. அவர் பிரியா வந்து நல்ல குவாலிட்டியாகவும் வாங்கி கொடுத்தா. எங்க தைவான்ல நாங்கள் சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெகுலராக பண்றாங்க. சரிங்களா? இதையெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இந்த சுவாசம் நடக்கிறதுக்கு. இந்த வில்வ இலை சுவாசம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதை நீங்க அப்படியே இது பண்ணிட்டு வாங்க. ஆமா சரி மக்களே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா உங்களுக்கு அந்த பயிற்சியில? இல்ல வேற எதுவும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த பயிற்சியை பத்தி? அவங்க சிந்து கேட்டாங்கல்ல, பகல்லையும் நான் அதே மாதிரி மூக்கு ம் இதுல ம் வாசிக்கிறேன். ம் ம் எப்பனாலும் பண்ணலாம். ஆமா சரிங்களா? அந்த சுவாசத்தை வந்து வெளியே விடுற சுவாசத்தை ரொம்ப ஸ்லோவா ரொம்ப லாங்கா விடுற மாதிரி பண்ணுங்க. இன்ஹேல வந்து நேச்சுரலா பண்ணுங்க. இன்ஹேல வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க மனசை வச்சு. ஆனா எக்ஸேல வந்து கொஞ்சம் ஸ்லோவா. யுவர் எக்ஸலேஷன் ஷுட் பி லாங்கர் அண்ட் ஸ்லோவர் தேன் இன்ஹலேஷன். அந்த ஒரு படிநிலையை மட்டும் கொண்டு வாங்க. சரிங்களா? அதாவது அதே தான் பண்ண போறீங்க. ஆனா உங்க எக்ஸலேஷனை மட்டும் கொஞ்சம் கருத்தா அத ஸ்லோவா பண்ண முடியும் இல்லையா? நம்ம மனசு அங்க இருந்துச்சுன்னா அது கரெக்டா வந்துடும். அதாவது இன்ஹேல் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து சோ இல்லைங்களா? சோ ஹம். எக்ஸேல் பண்ணும்போது ஹம்முன்ற ஒரு ஒரு ஓசை உங்க உடம்புல இருந்து நீங்க சொல்லக்கூடாது. இதை வந்து கவனிக்கணும். இன்ஹேல் பண்ணும் பொழுது சோ அப்படின்ற பொழுது எல்லா ஓட்டையும் காது மூக்கு கண்டம் எல்லா ஓட்டையும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த ஹம்ன்ற ஒரு சவுண்டை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே போற மாதிரி இருக்கும். சோ இன்ஹேல் ஹம் இல்லையா? ஓ இந்த ஓமையே ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்க. ஓ அதான் இன்ஹேல். இல்லையா? இந்த இது வந்து வெளியே சவுண்ட் வரக்கூடாது. ஆனா இந்த இந்த ஓசையில உங்களுக்கு அப்படியே இன்ஹேலும் எக்ஸேல் நடக்குதான்னு பாருங்க. இதேதான் சோகம் சுவாசம். சரிங்களா? இந்த சோகம் அப்படின்றது நீங்க சவாசனத்துல நீங்க பண்ணும் பொழுது நீங்க பண்ணி பாருங்களேன், உங்களோட எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும். இந்த சோகத்தை மனசுல வச்சுக்கிட்டாலே உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய ஓட்டை வழியா உங்களுக்கு காற்று உள்ள வந்து போகும். மூக்குல கம்மியாகவும் மற்ற ஓட்டையில அதிகமாகவும் வரும் உங்களுக்கு. சரியா? ஒரே பயிற்சி தான். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டியூன் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா? சரி. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது புரியல இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பயிற்சியில அப்படின்னா சொல்லுங்க.
ஆனா அப்புறம் இந்த அக்கு சொல்ல சொன்னீங்களே, அது சொல்லும் போதுமே மேல் நாக்கு அந்த காத்து போற அங்கனக்குள்ள வந்துட்டு ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கு, ஒரு ம் எம்டினஸ் அங்கனக்குள்ள இருந்துட்டு காத்து அது வெளியே போற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. ம் அதுலயுமே ஒரு பெயின் வருதுண்ணா நேரம். ம் அந்த வரட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 தடவை அக்கு சொல்லும் போது தானே வருது. அப்புறம் ம் அங்க ம் ஒரு என்ன சொல்றது, கட்டியா சளி மாதிரி சம்திங் ம் ஏதோ வந்த ஆமாம். மாதிரியே தெரியுது. ம் ம் ஆமாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு வந்து எந்த சளியை முழுங்கணும், எந்த சளியை துப்பணும்னு நம்ம உடம்புக்கு தெரியும். புரியுதுங்களா? ம் எந்த எச்சு முழுங்கணும், எதை துப்பணும்னு நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சளியை வந்து நீங்க வந்து தொடச்சி, இல்லைன்னா கண்ணு வழியா வரும், சில நேரம் மூக்கு வழியா வரும். அதை வந்து தொடச்சி போடுறதுக்கு கையில் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டிஷ்யூ பேப்பர்லயே நீங்க வந்து துப்பிடலாம் இந்த சளியை. இந்த சளி இறங்குறது இது, இந்த பயிற்சி போக போக பார்த்தீங்கன்னா மூக்கு கண்ணுல இருந்துலாம் உங்களுக்கு இது வரும், உங்களுக்கு மியூக்கஸ் வெளியே வரும். உட்காந்து காலையிலலாம் இந்த அவங்க சொன்ன மாதிரி காலையிலலாம் பண்ணும் பொழுது நல்லா மூக்குல இருந்தே உங்களுக்கு தண்ணி வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ம் அப்ப அது எல்லாமே நல்லதுதான் உங்களுக்கு. அதனால நீங்க வந்து உங்க பயிற்சியை நிப்பாட்டாதீங்க. இதுக்கு பேரே கபம் அறுக்கும் கலை. நம்மளுடைய இந்த மூச்சு பயிற்சியே அது கண்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய கபத்தை அறுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இந்த பயிற்சி. சரிங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கம்மா. காதுல லேசா பிளாக் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. தொண்டையில இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன். அது வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குண்ணா. இப்ப எந்த காதுல? ரைட். அந்த ரைட் காதை அப்படியே அந்த கையை வச்சு அப்படியே அடிங்களேன், ஒரு 3 தடவை அடிங்களேன். கிங்குன்னு கேக்குற மாதிரி. செவிலே கொடுப்பேன்னு கேட்ப சொல்லுவாங்களே, என்னடா பண்ற, அறிவு இருக்கா இல்லையா, செவிலே கொடுப்பேன்னு அது மாதிரி 3 தடவை அடிங்க. கண்ணை மூடுங்களேன், 3 தடவை அடிங்க. அந்த கிங்குன்ற சவுண்டை மட்டும் கவனிங்க, ஒரு 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 20 செகண்ட். புரியுதுங்களா? சில நேரம் வந்து இடது காதுல வந்து சவுண்டு வராது, வலது காதுல நல்லா வர மாதிரி இருக்கும். அந்த இடது காதுல நல்லா செவிலே ஒரு 3 தடவை டிங்கு டிங்னு அடிங்க. அது கணீர் கணீர்னு உங்களுக்கு கேட்கும், உள்ளுக்குள்ள கணீர் கணீர்னு கேட்கும் அந்த காதுல அடிக்கும் பொழுது. சரிங்களா? இது எல்லாமே இந்த காதை வந்து இழுக்கிறது, புல் பண்றது, கீழே புல் பண்றது. அந்த காதுல ஒரு ட்ரையாங்கிள் சாஃப்ட் போன் இருக்கு இல்லைங்களா, அதை புல் பண்றது. அப்புறம் காதை மேல சைட்ல 4 டைரக்ஷன்லயும் காதை புல் பண்றது. அந்த காதை வந்து அப்படியே ஒரு 3 தடவை 4 தடவை அடிக்கிறது, கிங் கிங் கிங்னு அடிக்கிறது. இது எல்லாமே வந்து இந்த பயிற்சிக்குரிய சின்ன சின்ன ஒரு டெக்னிக். சரிங்களா? அப்ப நீங்க காதுல வந்து நீங்க உணர்றீங்க, ஏதோ ஒண்ணு உணர்றீங்கனாலே நீங்க பண்றது சரின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஆமா. இப்ப அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்களேன், உங்களுக்கு காதுல இது சரி, இந்த காது சரியா இருக்கு, இந்த காது சரியா இல்ல. அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 காதுலயுமே அடப்பு இருக்கே, நேத்து மாதிரி இந்த சவுண்ட் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா? இது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அப்ப எல்லாருமே நீங்க சரியான பாதையில தான் போறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டுங்க. இந்த இன்னொருத்தரும் மெசேஜ் பண்ணியிருக்காரு, அவருக்கும் அந்த காது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. நல்ல நீங்க தானா? சரிண்ணா. ரைட். இல்ல, ஆனந்த் செல்வாவும் ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க. போதுமா பிரியா? இன்னைக்கு டைம் அதிகமாயிடுச்சு. 1 மணி நேரம் கிட்ட ஆக போகுது. ரைட்டுங்க. பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்து. பயிற்சி இது பண்ணுங்க. இந்த பயிற்சியை பத்தி இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு பேசுவோமா? எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியா இது பண்ணிட்டு அடுத்த ஒரு பயிற்சியை நம்ம இது பண்ணலாம். ரைட்டுங்க. அப்போ உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவனை நம்ம நிந்திக்க கூடாது. அதான் இன்னைக்கு கருத்து. சரிங்களா? நீங்க அவனை நினைச்சிட்டு அப்படியே கண்ணை மேல சொருகி தூங்குனாலே, சின்ன குழந்தைய பாருங்களேன், தூங்கும் பொழுது கண்ணு சொருகும் பாருங்களேன்.
குழந்தை கண்ணு சொருகுதுடா நம்ம தூங்க போகுது அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்களா? அது மாதிரி கண்ணை சொருகி மட்டும் தூங்குங்க. நீங்க சிவனை பார்த்துட்டு தான் சாவீங்க. சரிங்களா? ரைட்டு மக்களே. எப்படி நம்ம தூங்குறோன்றது ரொம்ப முக்கியம். ஹவு யூ ஸ்லீப் த சேம் வே யூ வில் வேக் அப். நைட்டு ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு தூங்குனா காலையில அதே பாட்டு கேட்டு எந்திரிப்ப. நைட்டு ஒரு தலைவலியான மூவியை பார்த்துட்டு படுத்தா அதே உணர்வுல தான் நீ காலையில எந்திரிப்ப. நைட்டு கண்ணை சொருகி தூங்குங்க, காலையில சிவனோட எனர்ஜியில தான் நம்ம எந்திரிக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி 3 மணிக்கே வந்துடும், முழிப்பு வந்துடும். என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியாது. சரிங்களா? ரைட்டு மக்களே, போதும்னு நினைக்கிறேன். சரி. திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை நாம முடித்துக்கலாம். அடுத்த வகுப்பு புதன்கிழமை பார்ப்போம். நன்றி.